Hi everyone, in today's class we will discuss about disorders of sex hormones, right? So before going into the topic, இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா கிளியர் கட்டாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரீவியஸாக நீங்கள் அனாட்டமியில் எண்டோக்ரைன் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க. மெயினாக வந்துட்டு அதாவது செக்ஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க. அதை வந்து ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக் ஒன்று வந்து ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். செக்ஸ் ஹார்மோன்ஸ் அதோடைய அதோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்க்குறோம். செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு அது என்ன பண்ணுது, puberty, reproduction, birth, lactation. ஸோ இதெல்லாமே இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கு. ஸோ அது போக செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஆர் ரெக்வயர்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த பாடி ஃபங்க்ஷன்ஸ் பட் மெயின்லி இன் செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் அதர் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. மெயினாக வந்து ரீப்ரொடக்டிவ் அண்ட் செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் அதிகமாக தேவைப்படுது இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ். ஸோ இது இப்போ இந்த டிசார்டர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கான்செப்ட் இருக்குது. இது புரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து இந்த டிசார்டர்ஸ் வந்து புரியும், ரைட்? இந்த டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன். டெஸ்டோஸ்டிரோன்ங்கிறது மேல் செக்ஸ் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன்ங்கிறது ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இந்த மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் மேலில் மட்டும்தான் இருக்கணும், ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஃபீமேலில் மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் மேலில் வந்து டெஸ்டோஸ்டிரோன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும், ஈஸ்ட்ரோஜன் லெவலும் இருக்கும் ஆனால் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஃபீமேல்லையும் ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் டெஸ்டோஸ்டிரோன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ட்ரேஸ் அமௌண்ட்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரைட்? அதான் இங்கே பாயிண்டில் கொடுத்துருக்கோம். டெஸ்டோஸ்டிரோன் ஹையர் இன் மேல்ஸ் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் இஸ் ஹையர் இன் த ஃபீமேல்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு தான் மீனிங்கே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ டிசார்டர்ஸ் ஆஃப் செக்ஸ் ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் த கிளாண்ட் அண்டு பாடி ஆர்கன்ஸ் ப்ரொடியூசிங் தீஸ் ஹார்மோன்ஸ், ரைட்? ஸோ இந்த செக்ஸ் ஹார்மோன் டிசார்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் எந்த கிளாண்ட்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதே மாதிரி எந்த கிளாண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த 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 பர்டிகுலர் ஏரியாஸ் வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த டிசார்டர்ஸ் disturb the normal productions of hormone thus resulting in the variety of clinical situation. ஸோ என்னென்ன இது இந்த கிளாண்ட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுனால ஹார்மோனோட லெவல் வந்து குறைஞ்சிருது. ஸோ அந்த ஹார்மோன் லெவல் குறையும் போது நமக்கு வந்து என்னென்ன சிச்சுவேஷன் வருது பார்த்திங்கன்னா ரெடியூஸ் டு செக்ஸ் ட்ரைவ், வெஜினல் ட்ரைனஸ், infertility and excessive body hair. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து வருது, ரைட்? செக்ஸ் ஹார்மோன் டிசார்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 4 சொல்கிறாங்க. பாலிசிஸ்டிக் ஓவேரி சிண்ட்ரோம், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் கூட சொல்லலாம் இதை அதர் நேமாக, ஹிர்சுட்டிசம், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அண்ட் கைனகோமாஸ்டியா. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமையும் ஹிர்சுட்டிசம் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், ஸோ நேம்லேயே பாருங்கள், பாலினா மெனி, சிஸ்டிக்னா சிஸ்ட். ஸோ ஓவரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய வந்து சிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ மெயினாக வந்து அதுதான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அது வந்து பார்த்திங்கன்னா அதோட டெஃபினேஷன் பாருங்கள், இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை அலிகோமெனரியா. ஸோ அலிகோமெனரியாங்கிறது இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஓவியுலேஷன். ஸோ அண்ட் ஓவியுலேஷன் அது நேம்லேயே பாருங்கள், அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஓவியுலேஷன். அந்த ஓவியுலேஷனுங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து ஆப்சன்ஸாக இருக்கும், ஏன்னா மெச்சூரான எக்ஸ் வந்து சரியாக ப்ரொடியூஸ் ஆகாதனால. அது போக இன்ஃபர்டிலிட்டி, ஹிர்சுட்டிசம் அண்ட் ஒபிசிட்டி. ஸோ ஹிர்சுட்டிசம்ங்கிறது நம்ம ஃபீமேலில் வந்து மேலோடைய செகண்டரி செக்ஸ் ஃபீமேலில் வந்து மேலோடைய செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து டெவலப் ஆகக்கூடியது. அதாவது ஃபேஸை வந்து ஹேரு, செஸ்ட் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து க்ரோ ஆகிறது தான் வந்து இந்த ஹிர்சுட்டிசம். ஸோ அது நம்ம லேட்டரான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னும் அண்ட் ஒபிசிட்டி, ரைட்? அண்டு என்லார்ஜ் அண்ட் சிஸ்டிக் ஓவரிஸ். The principal biochemical abnormalities in the male patients are excessive production of androgens and low level of pituitary follicle stimulating hormone, ரைட்? ஸோ இந்த அப்னார்மாலிட்டிஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜனோட லெவல் வந்து அதிகமாகிறதுனாலையும் எஃப்எஸ்ஹெச்சோட லெவல் வந்து கம்மியாகிறதுனாலையும் தான் வருது. ஸோ இந்த டிசார்டர் வந்துச்சு அப்படின்னா உமனில் வந்து என்னென்ன வந்து கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஏஜில் தான் மெயினாக வந்து வரும். ஸோ அதோட கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா prolonged menstrual periods or excessive male hormone levels. ஸோ மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் வந்து ஒரு லாங் டியூரேஷனுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி மேல் ஹார்மோனல் லெவல், அதோட ஆண்ட்ரோஜன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சிஸ்ட்னா என்னென்னு சொல்லி அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் சிஸ்ட் வந்து கேன்சர்ஸாகவும் இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் கேன்சரஸ் க்ரோத்தாக வந்து இருக்குது. ஸோ அந்த க்ரோத்தில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஆர் செமிசாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு அதுபடி எட்டியாலஜி காசஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், ரைட்? ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் என்னென்னு பார்த்திங்கன்னா டயட்ரி ஃபேக்டர்ஸ் தான் மெயினாக வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன டயட்ரி சாய்ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை பொறுத்து. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி வந்துடும் இல்லைங்களா. ஸோ அது ஒரு மெயின் ரீசனாக வந்துருக்கு. கன்சப்ஷன் ஆஃப் ரிச் கேலரி டயட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
கேலரிஸ் வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க, ரைட். ஹை இன்டேக் ஆஃப் டயட்ரி அட்வான்ஸ்டு கிளைகேஷன் end products, sorry. Next, fetal exposure to excess amount of maternal and androgens like bisphenol. Next, low birth weight. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் வரக்கூடியது. ஸோ அது போக நம்ம பேத்தோஜெனிசிஸ் பார்க்குறோம், ரைட். ஸோ எட்டியாலஜியில் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டயட்ரி சாய்ஸஸ் இருக்குது. ஸோ அது போக கேலரிஸ் வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்குவாங்க, ரைட். ஸோ இதான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பேத்தோஜெனிசிஸ் பார்க்குறோம். ஸோ பேத்தோஜெனிசிஸில் பார்த்தீங்கன்னா PCOS is a condition of functional ovarian hyperandrogenism with increased level of luteinizing hormone, right. ஸோ நம்ம டெஃபினேஷனில் பார்த்த மாதிரி ஆண்ட்ரோஜனோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும் with increased level of luteinizing hormones, right. ஸோ luteinizing hormone level வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும் is the result rather than a cause of ovarian dysfunction. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓவரிஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இன்க்ரீஸ் LH லெவல் மே டியூ டு த ஃபாலோயிங் மெக்கானிசம். ஸோ லூட்டினைசிங் ஹார்மோனோட லெவல் வந்து எதனால் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒன்று வந்து டெஃபெக்ட் இன் ஹைப்போதலமிக் பிட்யூட்ரி ஆக்சிஸ். ஸோ பிட்யூட்ரி ஆக்சிஸ்லேயே நான் வந்து ஏதாவது வந்து டிஸார்டர்ஸ் இருக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அப்நார்மாலிட்டி இன் இன்சுலின் செக்ரீஷன் அண்ட் ஆக்ஷன். ஸோ இன்சுலின் அதோடைய மெக்கானிசம் வந்து இதில் வந்து ஒரு பார்ட்டாக வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், டிஃபெக்ட் இன் ஹைப்போதலாமிக் பிட்யூட்ரி ஆக்சிஸ். லூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் ஆர் செக்ரேட்டட் இன் எக்ஸஸ் அமௌண்ட். ஸோ LH RH அதே மாதிரி GnRH. ஸோ இதோடைய ரிலீசிங் ஃபேக்டர்ஸ் அது வந்து எக்ஸஸாக வந்து சென்சிஸ் ஆகும். ஸோ அதனால் இன்க்ரீஸ் த லெவல் ஆஃப் LH ஃபேவர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன்ஸ் ஃப்ரம் தீகா செல்ஸ் கேரிங் த LH ரிசெப்டார்ஸ் இன் த ஓவரிஸ். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிட்யூட்ரியில் அந்த ரிலீசிங் ஹார்மோன்ஸோட லெவல் வந்து இன்க்ரீஸாக இருக்கிறதுனால ஸோ இங்கே ஓவரியில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது சைமல்டேனியஸாக. செகண்ட் ஒன் பாருங்கள், அப்நார்மாலிட்டி இன் இன்சுலின் செக்ரீஷன் அண்ட் ஆக்ஷன். ஸோ இன்சுலின் செக்ரீஷனோட அப்நார்மாலிட்டிஸ்னாலே நமக்கு வந்து இது வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் பிட்யூட்ரி கிளாண்ட் ரிசல்ட்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் எக்ஸஸ் அமௌண்ட்ஸ் விச் இஸ் கவுண்டராக்டட் பை த ஆண்ட்ரோஜன் அண்ட் செக்ரீஷன் இன் எக்ஸஸ் அமௌண்ட்ஸ், ரைட். ஸோ இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிறதுனால இன்சுலின் வந்து எக்ஸஸாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ரைட். ஸோ இதை வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் எக்ஸஸாக வந்து ஆண்ட்ரோஜன் வந்து செக்ரீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இன்சுலினோட இன்சுலின் செக்ரீஷன் வந்து அதோடைய ஃபேக்டராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு, both of these above mentioned points lead to the defect in functioning of ovary hormones. ஸோ இந்த ரெண்டு டிஸார்டர்ஸ், ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஒன்று வந்து ஹைப்போதலமிக் பிட்யூட்ரி ஆக்சிஸ்லேயே ஏதாவது ஒரு டிஸ்ஃபங்க்ஷன், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் செக்ரேஷனில் ஒரு டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஓவரி சிண்ட்ரோம் வந்து எடுத்துகிட்டு போகும், ஓவரி ஹார்மோன்ஸோட டிஃபெக்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் மார்க்டு பை அண்ட் அரெஸ்டிங் மெச்சுரேஷன் ஆஃப் follicles within the ovary as a result of relative lower level of FSH, ரைட். ஸோ அந்த ஓவரிஸ் வந்து அந்த ஃபாலிகல்ஸ் வந்து மெச்சூர் ஆகுது பார்த்திங்கன்னா, ஓவரியன் ஃபாலிகல்ஸ் வந்து மெச்சூர் ஆகும், ரைட். ஸோ அந்த மெச்சுரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரெஸ்ட் ஆகிடுது. அது போக ரிசல்ட் ஆஃப் ரிலேட்டிவ் லோவர் லெவல் ஆஃப் FSH. ஸோ அது போக FSHோட லெவலில் வந்து குறைஞ்சிருது, ரைட். தீகா செல் ஆண்ட்ரோஜன் ப்ரொடியூசிங் செல்ஸ். ஸோ தீகா செல்ஸுங்கிறது என்னென்னா ஆண்ட்ரோஜன் ப்ரொடியூசிங் செல்ஸ் இன் த ஓவரிஸ் அண்ட் தேர் ஓவர் ஆக்டிவிட்டி காசஸ் இன்ஃபர்டிலிட்டி டியூ டு த ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம். ஸோ இந்த ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து எக்ஸஸாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இன்ஃபர்டிலிட்டி ஃபீமேலில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் GnRH ஸ்டிமுலேட்ஸ் த ஓவரியன் தீகா செல்ஸ், ரைட். ஸோ க்ரோத் GnRH இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ரிலீசிங் ஹார்மோன் வந்து எக்ஸஸாக கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். ஸோ அந்த ரிலீசிங் ஹார்மோனோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் ஓவரி இன் ஆண்ட்ரோஜன் மே லீட் டு த premature follicular atresia, persistent anovulatory state and multiple follicular cyst. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமெச்சூர் ஃபாலிகுலர் அட்ரீசியாங்கிறது பிரேக் டவுன் ஆஃப் ஓவரியன் ஃபாலிகல்ஸ், ரைட். ஸோ ஓவரியன் ஃபாலிகல்ஸ் வந்து பிரேக் டவுன் எக்ஸஸாக வந்து ஆகுறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் ஆனுவலி ஸ்ட்ரைட், காமன் காஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ
அண்ட் ஓவிலேட்டரி ஸ்டேட், ஆப்சன்ஸ் ஆஃப் ஓவிலேஷன், ரைட். அந்த ஓவிலேஷனே வந்து நடக்காது, மெச்சுரேஷன் ஆஃப் எக்ஸே வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ஃபாலிகுலர் சிஸ்ட். ஸோ அந்த ஃபாலிகிள்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வந்து சிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் வந்து பேத்தோஜெனிசிஸ் ஆஃப் PCOS. ஸோ அதோடைய சம்மரி தான் இங்கே கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் நோட் இட் டவுன். நெக்ஸ்ட்டு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா irregular periods, ஹெவி ப்ளீடிங், ஹிர்சுட்டிசம், அக்னி இருக்கும் ஃபேஸில். நெக்ஸ்ட்டு வெயிட் கெயின். மெயினாக வந்துட்டு ஒபீஸ், ஹைலி ஒபீஸ் வந்து ஃபீமேல்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து அதிகமாக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேல் பேட்டர்ன் பால்னஸ், ஸ்கின் டார்க்னிங், ஹெட்ஏக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அதோடைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் பாருங்கள். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏன் சார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேத்தோஜெனிசிஸில் நம்ம படிச்சிருக்கோம், அந்த இன்சுலின் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும். ஸோ அதை கவுண்டராக்ட் பண்ணுறதுக்கு ஆண்ட்ரோஜன் வந்து சைமல்டேனியஸாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அது போக இன்ஃபர்டிலிட்டி, ஹைப்பர்டென்ஷன், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா, நெக்ஸ்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், cardiovascular disease, disorders related to mood such as depression, anxiety, endometrial hyperplasia, endometrial breast and ovarian cancer and dyslipidemia. ஸோ இதெல்லாமே PCOSோட மெயின் காம்ப்ளிகேஷன்ஸாக வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டயக்னோசிஸ் வந்து பாருங்கள். ஸோ டயக்னோசிஸில் மெயினாக வந்து பெல்விக் எக்ஸாமினேஷன், டாக்டர் பார்த்தோன்னே அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை பார்த்துட்டு, ஸோ அதில் என்னது மேசஸ் வந்து இருக்கா, அது க்ரோத் இருக்கா, அந்த அதர் அப்னார்மாலிட்டிஸ் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸாமினேஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் லெபார்ட்டரி டெஸ்ட், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லிப்பிட் லெவல்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அது போக பயோகெமிக்கல் டெஸ்ட், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைக்ளிசரோட லெவலையும் கொலஸ்ட்ரால் லெவலையும் வச்சு, அப்புறம் வந்து ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் லெவலை வச்சு நம்ம வந்து we can know it. நெக்ஸ்ட் இமேஜிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் அப்டாமினல் அல்ட்ராசவுண்டோகிராஃபி டிட்டர்மைன்ஸ் மார்ஃபாலஜி ஆஃப் பாலிசிஸ்டிக் அசஸ்மெண்ட் ஆஃப் ஓவேரியன் ஃபாலிக்கல் நம்பர். ஸோ அந்த ஓவேரியன் ஃபாலிக்கல்ஸோட நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த அல்ட்ராசவுண்டோகிராஃபி வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் நியூட்ரிஷனல் ஸ்லீப் டிஸார்டர்ஸ், determine the patient's diet and the presence of PCOS. So that's all about the diagnosis of PCOS. Next, plan of treatment. ஸோ நான் ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச் இருக்குது, ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச் இருக்குது. ஸோ நான் ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச்சில் பார்த்திங்கன்னா வெயிட் ரிடக்ஷன், மெயினாக வந்துட்டு ஒபீஸ் பேஷண்ட் வந்து வெயிட் குறைச்சே ஆகணும். த பேஷண்ட் மஸ்ட் பி கைடட் டு லாஸ் வித் த ஹெல்ப் ஆஃப், பிகாஸ் இட் helps decrease the level of androgens and LH and insulin. ஸோ மெயினாக வந்து இது எக்ஸசைஸு, அது போக அதர் ஃபிட்னஸ் நம்ம பண்ணோம்னாலே நம்ம பாடியில் நார்மலாக ஆண்ட்ரோஜன் லெவல் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஆஃப் ஓவிலேஷன், ரைட். ஸோ ஆர்டிஃபிஷியலாக வந்து ஓவிலேஷன் பண்ணுவாங்க, அது ஒன்று. நெக்ஸ்ட் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ், மெட்ஃபார்மின், கோனோட்ரோஃபின், ஆன்டி ஆண்ட்ரோஜன்ஸ், ஸோ ஓரல் கான்ட்ராசெப்டிவ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச்சில் வருது. சர்ஜிக்கல் அப்ரோச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இட் இன்க்ளூட் லேப்ரோஸ்கோபிக் ஓவேரியல் ட்ரில்லிங். ஸோ இது வந்து ஒரு மெயின் பிளான் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த PCOS. ஸோ PCOSங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து ஃபீமேலில் வந்து அதிகமாக இருக்கிறது. ஸோ அது போக LHோட லெவல் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கிறது, அதுதான் வந்து PCOS. அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த PCOS. நெக்ஸ்ட் we are going to discuss about Hirsutism. ஸோ ஹிர்சுட்டிசம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபீமேல் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக வந்துட்டு அவங்க ஃபேஸில் வந்து டார்க் ரஃப் ஹேர்ஸ் வந்து க்ரோத் ஆகும். நாட் ஒன்லி இன் ஃபேஸ் ஏரியா அண்ட் ஆல்சோ செஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து க்ரோத்தாக இருக்கும், ரைட். The hairness in affected women indicates abnormal androgen action, which is a serious or non-serious medical situation, right. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நான் சீரியஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்டேஜஸ் வந்து அதிகமாச்சுன்னா சீரியஸ் மெடிக்கல் கண்டிஷனாகவும் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எட்டியாலஜி பார்த்திங்கன்னா மெயின் காஸ் வந்து PCOS தான். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா குஷிங் சிண்ட்ரோம். தேர்ட் ஒன் congenital dangle hyperplasia. நெக்ஸ்ட் டியூமர்ஸ் அண்டு மெடிக்கேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இதோடைய காசஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டிங் ஆஃப் வாய்ஸ். ஸோ ஃபீமேலாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மேல் வாய்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட்டு பால்டிங், அதாவது ஹேர் ஃபால். நெக்ஸ்ட் ஆக்னி, டிக்ரீஸ் இன் ப்ரெஸ்ட் சைஸ், ரைஸ் இன் மசில் மாஸ்,
enlargement of clitoris. ஸோ இதெல்லாமே வந்துட்டு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸாக வந்துருக்கு. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா some affected women develop depression because of hirsutism can emotionally distressing. ஸோ அவங்களே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, என்னடா நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு அவங்க வந்து டிப்ரெஷன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ some may feel self-conscious about having unwanted body hair. ஸோ அந்த பாடி ஹேரோட unwanted growth வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு hirsutism itself does not produce any physical complications but underlying cause of hormonal imbalance can occur. ரைட். ஸோ என்னென்ன, அதாவது ஹிர்சுட்டிசம்னால பெருசாக வந்து காம்ப்ளிகேஷன் கிடையாது, பட் அதர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஹிர்சுட்டிசம் அண்ட் irregular periodism. ஸோ irregular periods can lead to polycystic ovarian syndrome. ஸோ ஹிர்சுட்டிசம் வந்துடுச்சு, அது போக irregular periods வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிசிஓஎஸாக வந்து ஃபர்தராக வந்து டெவலப் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ இதனால் அந்த உமன் வந்து இன்ஃபர்டைல் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. டேக்கிங் மெடிகேஷன்ஸ் ஃபார் ஹிர்சுட்டிசம் should be avoid pregnancy as a result as birth defects may affect in the child. ரைட். ஸோ ஹிர்சுட்டிசம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்க வந்து ப்ரெக்னன்சியை வந்து அவாய்ட் பண்ணணும், ஏன்னா ஃபீட்டஸ்க்கும் அது வந்து டெவலப் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஸோ டெஸ்டோஸ்டிரான் லெவல் ஃபீமேலில் வந்து அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இன்கேஸ் அது வந்து பாசிட்டிவ் ஆச்சு அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் சிடி வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதில் ஏதாவது சிஸ்டர் டியூமர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அட்ரினல் கிளான்ஸில் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். த டாக்டர்ஸ் ஆல்சோ எக்ஸாமின் த அப்டாமன் அண்ட் கேரிஸ் அ பெல்விக் எக்ஸாமினேஷன் டு செக் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மாசஸ் அண்ட் இண்டிகேட்டிங் எ டியூமர். ஸோ இதெல்லாமே வந்து டயக்னோசிஸ் பார்ட்டில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ், ஆன்டி ஆண்ட்ரோஜன்ஸ், டாபிக்கல் க்ரீம். ஸோ இதெல்லாமே வந்து ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச்சஸில் வருது. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ் அண்ட் லேசர் தெரப்பி. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆக்டிவிட்டி எலக்ட்ரோலைசிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் ரெஃபர் பண்ணுங்கள். நாளைக்கு கிளாஸில் வந்து நம்ம அதை பற்றி இன்னும் டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட் பாக்ஸ்.